அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கடன் பிரச்சனையா? குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது உங்களுடைய குடும்ப சுமையை தாங்க முடியாம நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்களா? அல்லது பணம் வரக்கூடிய எல்லா வழிகளுமே மூடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க முடங்கி கிடக்குறீங்களா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு 7 விதமான விஷயங்கள சொல்லப் போறேன். இந்த 7 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரிஸ்க் வரப்போவதாக அர்த்தம். ஏன்னா, இன்னைக்கு பணத்தால எல்லா மக்களுமே அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் அது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்கிறது. காரணம் பரக்கத் இல்ல. நம்மளுடைய ரிசக்ல பரக்கத்து கிடையாதது தான் காரணம். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம தெளிவாக பார்க்க போறோம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. நம்மள படைச்ச ரப்பு நம்ம கூட தான் இருக்கான். அவன் கண்டிப்பா குடுப்பான். அது அவனுக்கு குறையவே குறையாது. வானம், பூமி அனைத்துல இருக்கக்கூடிய ரிசக்கு அவனிடத்துல தான் இருக்கு. இப்ப அவன் நமக்கு குடுக்கக்கூடிய சோதனை இன்னொரு பக்கம் நமக்கு வெற்றியாக மாறப்போகுது. அதனால நம்பிக்கையோட காத்திருங்க. நீங்க உடைஞ்சு போகக்கூடிய நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்க நினைக்கிறீங்க, என்னுடைய எல்லா கதவுகளுமே மூடப்பட்டுருச்சு அப்படின்னு. அப்படி நினைக்காதீங்க. மாத்தி யோசிங்க. அல்லாஹ் தாலா நீங்க நினைக்காத விஷயத்துல, நினைக்காத விதத்துல இருந்து கதவுகள உங்களுக்காக திறக்கப் போறான்னு அர்த்தம். இப்போ எதிர்பாராம நமக்கு ரிஸ்க் வரக்கூடிய அறிகுறிகள் என்ன? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா, நமக்கு ரிஸ்க் வரக்கூடியதாக அர்த்தம். இப்ப நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் இல்ல அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் நீட்டிச்சுட்டு தான் போகும். நம்ம இந்த பிரச்சனைய சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பண விஷயத்துல எந்த விதமான முன்னேற்றமும், மாற்றமும் இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய சோதனையின் பிடியில இருந்து நாம வெளியேறணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும்? அப்படின்னு தானே நம்ம யோசிக்கணும். இதுதானே சரியான வழி. இதுதான் சரியான தேடலுக்கான தீர்வு. இப்ப அந்த தீர்வு தரக்கூடிய சில விஷயங்கள தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். முதல் விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவோ லட்சக்கணக்குல கடன் இருக்கலாம். கோடிக்கணக்குல கூட கடன் இருக்கலாம். சில நேரங்கள்ல கவலை வரும். நம்ம கிட்ட எந்தவித சேமிப்பும் இருக்காது. எந்தவித முன்னேற்பாடும் இருக்காது. ஆனால் மனசுல ஒரு அமைதியும், நம்பிக்கையும் இருக்கும். நம்மள படைச்சவன் நம்ம கூட தான் இருக்கான். நமக்கு வேற என்ன நடந்துற போகுது? கண்டிப்பா மாற்றம் வரும். அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அல்லாஹ்வின் மீது முழு ஈமான் இருக்கும் பாருங்க. இந்த ஒரு நிலை வந்துருச்சுனாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தூரமாக போகுது. உங்ககிட்ட ரிஸ்க் வந்து சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சவங்கள அல்லாஹ் கைவிடவே மாட்டான். அல்லாஹ் தாலா பரக்கத் செய்வான். அதிகமாக கொடுப்பான். அதனால இந்த அமைதியான நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்திக்கங்க. 2வது விஷயம் இஸ்திஃபார் செய்யறதுக்கு உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். இது தானாகவே தோணும். சில நேரங்கள்ல நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணம் நம்ம செய்த பாவம் தானோ, நம்ம இஸ்திஃபார் செஞ்சா நம்மளுடைய நிலைமை மாறுமோ அப்படிங்கிற சிந்தனை வரும். இஸ்திஃபார் ஆரம்பிச்சாலே உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிடும். செல்வம் உங்ககிட்ட வர்றதுக்கு தயாராயிரும். உங்களுடைய நிலைமை மாறும். ஏன்னா இது ஒரு விஷயம், 2 விஷயத்துக்கு இல்ல. இந்த இஸ்திஃபா பல விஷயங்களுக்கு உங்களுக்கு செயல்படுத்தும், பயன்படுத்தும். அதனால கண்டிப்பா இதுவும் ஒரு அறிகுறி தான். 3வது அறிகுறி என்னன்னா, தொடர்ந்து நிராகரிப்பு. தொடர்ந்து சோதனைக்கு மேல சோதனை. வேலை கிடைக்காம போறது, இன்னும் அதற்கான சம்பளம் வராம போறது, வியாபாரம் நடக்காம போறது, லாபம் இல்லாம போறது, இன்னும் யாருமே உதவாத சூழ்நிலை, யார்கிட்ட இருந்தும் எந்த விதமான உதவியும் வரல, அப்படிங்கிற கவலை, இது எல்லாமே தோல்விதான். இந்த மாதிரி திரும்ப திரும்ப சோதனைகள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சிறிய கதவுகள் மூடி, பெரிய கதவுகள் அல்லாஹ் தாலா திறந்து வைக்க போறான் அப்படிங்கிறது அர்த்தம். கண்டிப்பா இதற்கு நீங்க கவலையே படாதீங்க. ரப்பு கிட்ட நெருங்குங்க. அவன்கிட்ட எல்லாத்தையுமே கொண்டு போய் சேருங்க. வேலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. வியாபாரத்துல இப்படி இருக்கு. யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற எல்லா கோரிக்கையும், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் கொட்டுங்க. கண்டிப்பா அல்லாஹ் நேரடியாக உங்களுக்கு உதவியை கொடுப்பான். இது ஒரு விதமான அறிகுறி தான். 4வது என்ன அப்படின்னா, வறுமையில நீங்க இருப்பீங்க. உங்ககிட்ட கையில காசே இருக்காது. ஆனால் மத்தவங்களுக்கு தர்மம் கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா, இதுவும் ஒரு விதமான அறிகுறி தான். கண்டிப்பா இது ஈமான்ல ஒரு பகுதின்னே சொல்லலாம்.
கண்டிப்பா சதக்கா உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கும். இன்னும் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதனால நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது இந்த மனசு வந்துருச்சுன்னா, உடனே செஞ்சிருங்க. உங்களுடைய அந்த வறுமை நிலை, அந்த பண கஷ்டம் இத மாத்தும். அடுத்தது 5வது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்த தொடங்கிருவீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க பெருசா பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. இதுல அல்லாஹ்வுடைய படைப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு வியந்து பார்க்கும்போது தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு உங்களுக்கு மனசு வந்துரும். அப்ப இதுவும் ஒரு ஈமான்ல ஒரு பகுதி தான். இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்க போறான் அர்த்தம். அதனால இதையும் நீங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக்கோங்க. அடுத்தது 6வது அமல்கள்ல இனிமை வர்றது. ஒரு தொழுகைய தொழுகிறோம், திக்ர் செய்றோம் அல்லது துஆ கேட்கிறோம் அப்படின்னா, இதுல மனசு ஒன்றி போய் செய்றது. முதல்லலாம் நம்ம தொழுகும்போது தொழுகை தொழுகிறோம். ஆனால் நம்ம மனசு வேற எங்கேயோ இருக்கும். ஆனால் மனசு ஒன்றி போய் தொழுகிறது, மனசு ஒன்றி போய் நம்ம துஆ கேட்கிறது, அல்லாஹ்வோட நாம இணைஞ்சிருக்கிறது இருக்கு பாருங்க. இந்த நிலை நமக்கு வாழ்க்கை மாற்றத்தை வரப்போகுது. ரிஸ்க் வரப்போகுது. அல்லாஹ் தஆலா பரக்கத்த நம்ம மேல பொழிய போறான்னு அர்த்தம். அடுத்தது 7வது அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறது ஈமான் அதிகரிக்கிறது. இந்த ஒரு விஷயம் வந்தாலே போதும். நம்ம எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், அது எவ்வளவு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், அது அப்படியே புரட்டி போட்டுரும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நம்ம மனச அல்லாஹ் ஒன்றிணைக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு ஏற்படும். இன்னொரு பக்கம் நம்ம பொருளாதாரம் நல்ல முன்னேற்றமும், நம்மளுடைய வாழ்க்கை யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. அது எல்லாமே மதிப்பு கூடும், மரியாதை கூடும், கண்ணியம் கூடும், செல்வம் கூடும், அழகு கூடும், அறிவு கூடும், எல்லாமே நம்மள தேடி வரும். இந்த ஈமான் மட்டும் வந்தாலே போதும். எல்லாமே நம்ம பின்னாடியே வந்துரும். அதனால ஈமான் உங்களுக்கு வந்துருச்சு, அதிகரிச்சுருச்சு அப்படின்னா, அத அப்படியே கொண்டு போங்க. தொழுகையில, அமல்கள்ல, குர்ஆன் ஓதுறதுல செலவிடுங்க. இன்னும் அதிகம் அல்லாஹ்வோட பேசுங்க. எல்லா அமல்களையும் விட அல்லாஹ்விடத்துல பேசுறதுல தான் உங்களுக்கு அதிகமான ஈமான் ஏற்படும். நேரடியாக ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னாலே நம்மளுடைய மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதே சமயத்துல நம்மளோட படைச்ச ரப்பு கிட்ட சொல்லும்போது, அது பல மடங்கு நமக்கு நன்மையாக திரும்பி வரும். ஏன்னா, நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கிறது நமக்கு கிடைச்சிரும். மத்தவங்கட்ட கேட்டா கிடைக்காது. ஆனால் ரப்பு கிட்ட கேட்டா கிடைக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறோமோ, அந்த நேரம் எல்லாமே அமல் செய்த நல்ல கூலி அல்லாஹ் நமக்கு தருவான். மத்த அமல்களை விடவும் அதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு தேவையானத அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு நேரத்த ஒதுக்குங்க. இன்னும் நான் சொன்ன இந்த 7 விஷயங்களையுமே கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்கின் வாசலை திறந்து வைக்க போறான்னு அர்த்தம். நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இல்ல இதுல இருக்கிற எதுவுமே வரல அப்படின்னா, இதுல இருக்கிற விஷயங்கள வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ரப்பு உங்களுடைய வாழ்க்கைய மாத்துவான். செல்வ செழிப்புல உங்கள கொண்டு போவான். இன்ஷா அல்லாஹ். நீங்களும் எனக்காக துஆ செய்யுங்கள். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.